காவேரி ஸ்கூல்ல எல்லாருக்கும் லெசன் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு இன்னொரு மிஸ் வராங்க. அவங்கள பார்த்து காவேரி, "என்ன மிஸ்?" அப்படின்னோனே, சர்க்குலர் வந்திருக்கு. ஆனா இது எல்லாமே என்ன என்கிட்ட பொறுப்பு இருக்கிறதால நானே குழந்தைங்கிட்ட சொல்லலான்னு இருக்கேன்." அப்படின்னா, "சொல்லுங்க மிஸ்" அப்படின்றாங்க. சில்ட்ரன்ஸ் எல்லாருமே கேட்டுக்கங்க. இந்த மாரி நம்ம ஸ்கூல்ல ஒரு சூப்பரான காம்படிஷன் நடக்க போகுது. அதில எல்லாருமே பார்ட்டிசிபேட் கண்டிப்பா பண்ணி ஆவணும். எல்லாரும் அவங்க அம்மா, அப்பா கூட்டிகிட்டே வந்துருங்க. நான் அதில பேரண்ட்ஸோட தான் கலந்துக்கணும். சரியா?" அப்படின்னு சொன்னோனே, "சரிங்க மிஸ்" எல்லாம் சொல்றாங்க. ஆனா அம்மு மட்டும் மனசு கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காங்க. அதை பார்த்துட்டு காவேரி, "அம்மு, ஏன் ஒரு மாதிரி இருக்க?" அப்படின்னோடனே, "மிஸ் நீங்களே சொல்லுங்கள் மிஸ். அந்த மிஸ் பேரண்ட்ஸோட கலந்துக்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்பா மட்டும் தான் இருக்காரு, அம்மாவே இல்லை. எப்படி மிஸ் நான் கலந்துக்க முடியும்? எனக்கு எல்லாரும் அம்மா அப்பா கூட இருக்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்காதா மிஸ்?" அப்படின்னோடனே உடனே காவேரி ஐயோ பாவம் அம்மு, என்னால் தான் அவளுக்கு அவ்வளோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து "சரி அம்மு, நீ கவலைப்படாத. அது அந்த மாதிரிலாம் இருக்காது. மிஸ்ஸு உன் கூடவே இருப்பேன் சரியா?" அப்படி சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, அம்மு மனசு கஷ்டத்தோடு உட்காந்துருக்காங்க. அப்போ விஜய் வராரு. "என்ன அம்மு, இன்னும் தூங்கலையா நீ? உன்னை படுக்க சொன்னல, நான் முக்கியமான பேசிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன்ல, ஏன் அம்மு தூங்காமல் இருக்கேன்னு?" போங்கப்பா, எனக்கு தூக்கமே வரல." "என்னாச்சுடா?" அப்படின்னோடனே, "எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காம்படிஷன் ஸ்கூலில் வச்சுருக்காங்க. அதுக்கு பேரண்ட்ஸ் கப்புலாக 2 பேருமே வரணுமா. நீங்கள் வருவீங்க. ஆனால் அம்மா இல்லையே எனக்கு தான். எப்படி நான் இருக்க முடியும்?" அப்படின்னோடனே யோசிக்கிறாரு. "இங்கே பாரு அம்மு, இப்படிலாம் அடம் பிடிக்கக்கூடாது. அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறதே பெரிய விஷயம். அதனால் நீ பார்ட்டிசிபேட் பண்ண." "அது எப்படி டேடி நான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்? இவ்வளோ பேர் அம்மா அப்பாவோட கலந்துக்க போது எனக்கு மட்டும் கலந்துக்கணும்னு ஆசை இருக்காதா? என்னால் அதனால் கலந்துக்க முடியாது. நீங்களும் அம்மாவும் அதான் கலந்துப்பேன். நீங்கள் எத்தனை வாட்டி சொல்கிறீங்க அம்மா வருவாங்கன்னு? நாளைக்கு வருவாங்களா ஃபங்க்ஷனுக்கு? நீங்களே சொல்லுங்கள்." அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு. "அம்மு சொல்கிறது கொஞ்சம் கேட்க மாட்டியா? ஏன் அம்மு இப்படி பண்ணுற? எனக்கு தெரியும் டேடி, அம்மா இந்த உலகத்தில் இல்லை. அதனால தான் இப்படிலாம் என்கிட்ட போய் சொல்கிறீங்க." அப்படின்னோடனே குழந்தைய அடிக்க கை வாங்கிறாரு விஜய். அதுக்கப்புறமா, "ஐயோ சாரி" அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மு சாரிடான்னு." குழந்தை பயந்து போயிடுற. "அப்பா என்னை அடிக்க போகிறீங்களா?" அப்படின்னு கேட்குறா. "ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா" அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே கட்டிக்கிறாரு. "சாரிடா, உன் அம்மா உன் கூட தான்டா இருக்கா. ஆனால் அதை நான் எப்படிடா சொல்லுவேன் உன்கிட்ட? எப்படி இந்த விஷயத்தை உனக்கு நான் புரிய வைப்பேன்? எனக்கு ஒன்றுமே புரியலையே. இப்போ என்ன தான் பண்ணுறது?" அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜய்க்கு. குழந்தைய சமாதானப்படுத்தி அப்புறம் தூங்க வைக்கிறாரு. நான் அம்முக்கு இடத்துல எந்த தப்புமே இல்லையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. தாத்தா "என்ன விஜய், என்ன ஆச்சு?" அப்படின்னோடனே, இந்த மாதிரி அம்மு அடம் பிடிக்கிறா. பேரண்ட்ஸோட வரணும் ஸ்கூலில் சொல்லியிருக்காங்களா. அவள் வயசுக்கு அவள் என்னப்பா பண்ணுவா? பாவம்ப்பா, இவ்வளோ நாள் அவள் இருந்துட்டா. இதுக்கப்புறம் வளர்ந்துட்டால, புத்தி தெரிய ஆரம்பிச்சிச்சுல. அம்மா இங்கேன்னு கேட்க தானே செய்வா விஜய். நீ இப்படியே இருந்தால் சரிப்படாது விஜய். எப்படியாவது காவேரி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி அவகிட்ட அம்முக்கு அம்மாவை இருக்க சொல்லு விஜய்." அப்படின்னோடனே, "தாத்தா அப்படிலாம் பண்ண முடியாது தாத்தா. காவேரிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது தாத்தா. இந்த உண்மையை சொன்னால் வேறு ஏதாவது தான் யோசிக்கணும் தாத்தா. அம்முக்கு அவங்க அம்மா கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்லி வச்சுருக்கேன். அதனால் காவேரி கண்டிப்பாக வருவா எனக்கு தெரியும். ஆனால் காவேரியை வச்சு இந்த காம்படிஷனில் எப்படியாவது கலந்துக்க வைக்கணும் தாத்தா." அப்படின்னோடனே, "அது எப்படிப்பா முடியும்? காவேரி எப்படி கலந்துப்பா? ஒத்துக்க மாட்டாளே. ஏதாவது ஒன்று பண்ணணும் தாத்தா. அதை தான் நான் யோசிச்சுட்ருக்கேன்." அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. "என்னமோ விஜய், என்னென்னமோ சொல்கிறேன். அம்மு நல்லா இருந்தால் எனக்கு அது போதும். அம்மு மனசு கஷ்டத்தோடு இருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குப்பா." அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அம்முவை பார்த்தா அம்மு நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. "அம்மு நீ கவலைப்படாத. எப்படியாவது உன் அம்மாவை இதில் கலந்துக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இதை எப்படியாவது செய்யணுமே." அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு விஜய். இங்கே காவேரி வழக்கம் போல் லைவில் இருக்காங்க ஆன்லைனில். விஜய் என்ன ஒரு மெசேஜ் கூட அனுப்பலை. எப்படி ஏதாவது ஒரு குட் நைட் மெசேஜாவது அனுப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்துட்ருக்காங்க. விஜய் எதுவுமே அனுப்பாததால் என்ன ஆயிருக்கும்? ஏன் விஜய் எதுவும் அனுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க காவேரி. ஆனால் அவங்களால அனுப்பாமல் இருந்ததை தாங்கிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க.